ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, பிஓ எக்ஸாமுக்கான டெஸ்ட் தாங்க ஒரு பக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி தமிழ் ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஒரு பக்கம் நம்ம கொடுத்துட்டு வந்தோம், ஸ்டாப் ஆயிருக்கு. அதுவும் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சயின்ஸ் ஒரு பக்கம் உங்களுக்கு யூனிட்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கு. அடுத்து மெஷர்மெண்ட்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுவும் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். சரிங்களா? இப்போ அதனோட தொடர்ச்சியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 5ல இருந்து உங்களுக்கு டெஸ்ட் வைக்க போறதா நான் வந்து சொல்லியிருந்தேன். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்றத நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்ட் ஆஃப் இந்தியன் கல்ச்சர், சரிங்க, அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், ஐரோப்பியர்களோட வருகை, அது நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு டெஸ்ட் வச்சிட்டோம். அந்த டெஸ்ட் யாரும் அட்டன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது நீங்கள் போய் அட்டன் பண்ணுங்க. நான் குரூப்லேயே ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இது மூணு வந்து நம்ம வந்து டெஸ்ட் சொல்லியிருந்தோம். அதில் இன்னைக்கு அந்த டெஸ்ட்லாம் நடக்க போகுது. எப்போ நடக்க போகுது, அதில் எங்கெங்க நீங்கள் வந்து படிக்கணும், வேர் டு ஸ்டடி அப்படின்றத வந்து இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. இப்போ நான் இப்போதைக்கு அப்படியே நான் சொல்ல தான் போகிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ நாளையிலிருந்து போடுறப்ப நான் உங்களுக்கு டைப் பண்ணியோ இல்லை நான் ரைட் பண்ணியோ நான் பண்ணிடுறேன். எந்தெந்த புக்கில் எந்தெந்த நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? சரிங்க, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே வந்து போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம யூனிட் 5 பொறுத்தவரையிலும் யூனிட் 5 பொறுத்தவரை நம்மளுக்கு இருக்கிறது சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி. முதல்ல நான் இதை சொல்லிடுறேன். ஸோ சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தென்னிந்திய வரலாறு, தென்னிந்திய வரலாறுல வந்து நம்ம படிக்க வேண்டியது எங்கெங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6th புக்கு 3rd term, 6th புக்கில் 3rd term சோசியல், நான் சொல்ல எல்லாமே சோசியலுங்க. 6th புக்கு 3rd term எடுத்தீங்க அப்படின்னா அதில் தென்னிந்திய அரசுகள் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்தை படிச்சுக்கோங்க. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பேப்பர்ல சின்னதாக நோட் பண்ணிக்கோங்க. 6th 10th 6th 3rd term அதில் தென்னிந்திய அரசுகள்னு ஒரு பாடம் இருக்கும். அதை படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7th, ஓகேங்களா? ஸோ 7th term 1லையும் 7th term 2லையும் 7th term 1ல என்ன படிக்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th term 1 பொறுத்தவரைக்கும் தென்னிந்திய புதிய அரசுகள் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் அப்படின்னு சொல்லிட்டு term 1ல இருக்கும். பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும், அதை படிச்சிட போறீங்க. அதே போல 7th term 2ல வந்து பாத்தீங்கன்னா விஜயநகர் பாமணி அரசுகள், எதுங்க, விஜயநகர் term 2ல விஜயநகர் மற்றும் பாமணி அரசுகள்னு இருக்கும். அதையும் படிச்சிட போறீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ 6th 7th சொல்லிட்டேன். அடுத்து நீங்க ஸ்ட்ரெயிட்டா படிக்க வேண்டியதுன்னு பாத்தீங்கன்னா 11th ஹிஸ்டரி தாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்க 11th ஹிஸ்டரி. ஸோ 6th 7th தாண்டி நீங்க அது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டியது 11th ஹிஸ்டரி. ஸோ 11th ஹிஸ்டரி புக்கு ஃபுல்லாவே படிச்சுனா நம்மளுக்கு பெட்டர் தான். இருந்தாலும் நம்மளுக்கு இப்போ டெஸ்ட்ல நம்ம சவுத் இந்தியன் ஹிஸ்டரி மட்டும் சொல்லியிருக்கோம், தென்னிந்திய வரலாறு சொல்லியிருக்கிறதுனால நீங்க 11th ஹிஸ்டரி புக்ல பாமினி விஜயநகர அரசுகள் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும். அதை படிச்சுட்டு போறீங்க. அப்புறம் தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும். அதை படிச்சுட்டு போறீங்க. அப்புறம் தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி, தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சின்னு இருக்கும். அதை படிச்சுட்டு போறீங்க. அப்புறம் பிற்கால சோழர்கள் பாண்டியர்கள் ஒரு பாடம் இருக்கும். அதை படிச்சுட்டு போறீங்க. ஓகேங்களா? அப்போ இந்த 11th ஹிஸ்டரியில இந்த 4 பாடங்களையும் 6th 7th அந்த 3 பாடங்களையும் படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும். 11th ஹிஸ்டரி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 11th ஹிஸ்டரியை நல்லா இன்னும் தெளிவா வந்து நீங்க வந்து படிச்சிருங்க. ஓகேங்களா? இப்ப நான் சொல்லி தரேன், நியூ புக்ல சொல்லியிருக்கேன். நியூ புக்ல இருக்கக்கூடியதை தெளிவா படிச்சிருங்க. 11th ஹிஸ்டரியில மொத்தம் 4 பாடம் சொல்லியிருக்கேன். பாமணி விஜயநகர அரசுகள், தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம், தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி, பிற்கால சோழர்கள் பாண்டியர்கள். இந்த 4 பாடம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா படிச்சுக்கோங்க. இது வந்து சவுத் இந்தியன் ஹிஸ்டரிக்கான அந்த சிலபஸ் வேர் டு ஸ்டடி. அதை படிச்சிடுங்க. ஸோ கொஸ்டின் வந்து உங்களுக்கு சவுத் இந்தியன் ஹிஸ்டரி மட்டும் கொஞ்சம் லேட்டா வைக்கிறேன் டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ நைட் வந்து ஒரு 9 PM கூட நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால நீங்க அப்படியே நீங்க டெஸ்ட் போல் அட்டன் பண்ணிட்டு கூட நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். அப்போ 9 PM. ஓகேங்களா? சரிங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி INM ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நேற்றுக்கே நம்ம அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பியர்களோட வருகை உங்களுக்கு போட்டு முடிச்சிட்டோம். டெஸ்ட் வந்து முடிச்சிட்டோங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது இயர்லி அப்ரைசிங் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், அதாவது ஆங்கில ஆட்சிக்கு எதிரான ஆரம்ப கால அந்த கிளர்ச்சிகள். இதை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இதுல நீங்க முக்கியமா எங்க படிக்கணும் அப்படின்னா 10th அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 11th ஹிஸ்டரி. 10th ஹிஸ்டரியும் 11th ஹிஸ்டரியும் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ 10th ஹிஸ்டரி புக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் ஒரு பாடம் இருக்கும். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு 10th ஹிஸ்டரியில் ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்தை படிச்சிடுறீங்க. அப்புறம் 11th ஹிஸ்டரியை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப கால கிளர்ச்சிகள், அதாவது ஆங்கிலேயருக்கான ஆரம்ப கால கிளர்ச்சிகள் சொல்லிட்டு 11th ஹிஸ்டரியில் ஒரு பாடம் இருக்கும். அப்போ 10th ஹிஸ்டரி அண்ட் 11th ஹிஸ்டரி அதை படிச்சுட்டு போறீங்க. இதுக்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா 8th சோசியல் புக் எடுத்தீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் வந்து இருக்குங்க. இந்த விவசாயிகளோட புரட்சி, கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் அப்படின்ற தலைப்புல
விவசாயிகளோட புரட்சி, இண்டிகோ கழகம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தக்கான கழகம், சாம்பிரான் சத்தியாகிரகம், இதெல்லாம் வந்து 8th சோசியல் புக்ல கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு 4-5 பக்கம் தான் இருக்கும். ஸோ அதை நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்படியே பார்த்துடலாம். ஓகேங்களா? அப்போ நீங்க 10th 11th ரொம்ப முக்கியமா படிச்சிருங்க. ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எதிர்ப்புகள் 11th புக்ல இருக்கும். அதே தலைப்பில் 10th புக்ல இருக்கும். 8th அந்த கிராம வாழ்க்கையும் அமைப்புன்ற அந்த தலைப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பக்கம் இருக்கும். அந்த 4-5 பக்கம், அதாவது விவசாயிகளோட புரட்சி வந்து நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ஆயிடும், கவர் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ நோட் பண்ணிக்கோங்க. அந்த சிலபஸ் வந்து நீங்க என்ன பண்ற போறீங்க, படிச்சிட போறீங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து நீங்க படிக்க வேண்டியது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு முதல்ல டெஸ்ட் நடக்க போகுதுங்க. ஃபர்ஸ்ட் எது டெஸ்ட் நடக்க போகுது அப்படின்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா தான் வந்து டெஸ்ட் நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் 3 PM, ஒரு 3 PM வந்து இந்த டெஸ்ட்டை நான் வந்து அப்லோட் பண்ணிடுவேன். ஏன்னா கொஸ்டின் ரெடி ஆயிடுச்சு. ஸோ 3 PM அப்லோட் பண்ணிடுன்றதுனால கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா தான் நீங்க வந்து படிக்கணும். ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை பொறுத்தவரையில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 10th புக்கில் வந்து ஒரு லெசன் இருக்கும், இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு. அந்த பாடத்தை வந்து படிச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஓகேங்களா? ஸோ 11th 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்துக்கணும். 11th 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ், அரசியல் அறிவியல் அப்படின்ற பாடத்தை அந்த புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்திய அரசியலமைப்பு பத்தி அந்த அடிப்படையான விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து என்னென்ன தலைப்புகள் படிக்கணும் அப்படின்னா, இல்லை சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தனி புக்ஸாக வச்சுட்டு இருப்பீங்க. சில பேர் பிரகதீஷ் பப்ளிகேஷன் வச்சுட்டு இருப்பீங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். சரி, நீங்க அரசியலமைப்புக்கு எந்த புக்கை நீங்க ஃபாலோ பண்ணீங்களோ அது ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க எந்த புக் வேணாலும் ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் அதில் நீங்க என்னென்ன படிக்கணும் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்போட உருவாக்கம். ஸோ இந்திய அரசியலமைப்போட உருவாக்கங்கள் வந்து எப்படி இருந்தது அப்படின்றத வந்து முதல்ல நீங்க வந்து பாத்துற போறீங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஹெட்டிங்கா முந்தைய சட்டங்கள் என்னென்ன இருந்தது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி அரசியலமைப்பு வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்றதையும் படிச்சு போறீங்க. அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்போட பகுதிகள் மற்றும் அட்டவணைகள். ஸோ பகுதிகள் மற்றும் அட்டவணைகள் வரல நீங்க என்ன பண்றீங்க, படிச்சிடுறீங்க. ஓகேங்களா? ஸோ பகுதிகள் மற்றும் அட்டவணைகள் வரல நீங்க வந்து படிச்சிருங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து அதுல இருந்து வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? பகுதிகள், அட்டவணைகள். ஸோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இதிலே வந்து அடைக்கலாம். இருந்தாலும் நீங்க பகுதிகள் அட்டவணைகள் படிச்சிருங்க. முடிஞ்சா வந்து முக்கிய சட்ட திருத்தங்கள் இருக்கு, அப்புறம் வந்து எந்தெந்த சட்டங்கள் வந்து எங்கெங்க இருந்து எடுத்தாங்க, எந்த நாட்டுல இருந்து எடுத்தாங்க, அதையும் நீங்க வந்து படிச்சிருங்க. முக்கியமான சட்டத்திற்கு வந்து எந்த நாட்டுல இருந்து எடுத்தாங்க அதையும் சேர்த்து படிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, ஏன்னா இது நீங்க படிச்சுதாங்க ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா அந்த நம்மளுக்கு கான்ஸ்டியூஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி சிலபஸா இருக்கும். இங்க 10 கொஸ்டின்ஸா இருந்தாலும் சிலபஸ் ஹெவி, அதனால நீங்க வந்து அதை படிச்சுதான் ஆகணும். ஸோ அப்போ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற தலைப்புல நீங்க என்ன பண்ண போறீங்க, அரசியலமைப்பு உருவாக்கம், அரசியலமைப்பு பகுதிகள், அட்டவணைகள், அப்புறம் அரசியலமைப்போட அந்த எந்தெந்த நாட்டுல இருந்து எந்தெந்த சட்டங்களை வந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாமே நீங்க வந்து படிச்சிருங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ். முடிஞ்ச சட்ட திருத்தங்கள், முக்கிய சட்ட திருத்தங்களையும் வந்து நீங்க பார்த்துட்டு வந்துருங்க. தேங்க்யூ கைஸ். கண்டிப்பா வந்து உங்களுக்கு சொன்னது எல்லாமே புரிஞ்சிருக்கும். ஸோ சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி எங்கெங்க படிக்கணும், அட்வான்ஸ் ஆஃப் யூரோப்பியன்ஸ் இது வந்து 3 PM சொல்லிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 PM வந்து நான் என்ன பண்ணிடுறேன், இந்த இயர்லி அப்ரைசிங் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் அந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு நடந்துடும். சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 9 PM சொல்லியிருக்கேன். ஓகே, 9 PM இது நடந்துடும். ஸோ இதுக்கப்புறம் டெய்லி இதே போல வந்து போக பிளான் தான் இருக்கு. ஸோ நீங்க எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றீங்கன்றத பொறுத்தா வந்து அதை நம்ம கண்டிப்பாக பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரா எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்க என்ன பண்ணுங்க, இது ஷேர் பண்ணுங்க. அவங்களையும் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு எக்ஸாமுக்கு வர சொல்லுங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். இப்போ நான் உங்களுக்கு வந்து வாயால சொல்லியிருக்கேன், நீங்கள் நோட் பண்ணி ஒரு பேப்பர் நோட் பண்ணி அதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறப்போ வந்து உங்களுக்கு நான் எழுதியோ இல்லை டைப் பண்ணி நான் உங்களுக்கு வந்து அதை நான் கொடுத்துறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.